தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள். சவுதி அரேபியா சாலை தர குறியீட்டில் முன்னேற்றம் அடைந்து G20 நாடுகளில் 4வது இடத்தில் உள்ளது. முதலீடு மற்றும் விமான இணைப்பு ஒத்துழைப்பை ஆராய பொது சிவில் விமான போக்குவரத்து துறை ஆணைய குழு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளது. சவுதி வணிக நீதிமன்றங்களின் தலைவர்களை சந்திக்கும் நீதி அமைச்சர். எண்ணெய் அல்லாத மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சவுதி சில்லறை விற்பனைத்துறை 23% பங்களிக்கிறது. சவுதி அரேபியாவின் கடல்சார் ஆதரவுத்துறையை மேம்படுத்த ஜமீல் நிறுவனத்தில் பங்குகளை வாங்கும் பொது முதலீட்டு நிதியம். அல் உலா FC மற்றும் அல் உலா டெவலப்மெண்ட் கம்பெனி அல் உலாவில் விளையாட்டு திறனை வளர்க்க கூட்டாண்மை அமைக்கிறது. 6 ஆண்டுகளில் 173% உயர்ந்துள்ள இலாப நோக்கற்ற நிறுவனங்கள் அமைச்சர் அல் ராஜி. பொமெக்ஸில் சவுதி பீடியா டிஜிட்டல் தளத்தை ஊடக அமைச்சர் துவக்கி வைத்தார். மிகப்பெரிய பல் மருத்துவமனையுடன் கின்னஸ் உலக சாதனையில் நுழைந்துள்ளது கிங் சவுத் பல்கலைக்கழகம். மக்கா மற்றும் புனித தளங்களில் தங்குமிடத்தில் ஏற்படும் மீறல்களுக்கு உள்நாட்டு பயணிகளுக்கு இழப்பீடு வழங்கப்படும். விரிவான செய்திகள். 2023 உலக பொருளாதார மன்றத்தின் அறிக்கைப்படி சவுதி அரேபியா சாலை தர குறியீட்டில் 5.7 மதிப்பெண்களுடன் G20 நாடுகளில் 4வது இடத்தில் உள்ளது. சாலை நெட்வொர்க் இணைப்பில் உலகளாவிய தலைமையை நிலைநிறுத்த சவுதி மேற்கொண்ட முயற்சிகளே இந்த வெற்றிக்கு காரணம் என போக்குவரத்து மற்றும் தளவாட சேவைகள் அமைச்சர் சலேஹ் பின் நாசர் அல் ஜாசர் கூறினார். சவுதி விஷன் 2030 கோடிட்டு காட்டப்பட்டுள்ள லட்சிய இலக்குகளை அடைவதற்கு சாலையின் தரத்தை மேம்படுத்துதல், பாதுகாப்பு மற்றும் தலைமைத்துவ ஆதரவை உறுதி செய்தல் ஆகியவற்றை அவர் வலியுறுத்தினார். சாலைகள் பொது ஆணையத்தின் தலைமைச் செயல் நிர்வாக அதிகாரி பத்ர் பின் அப்துல்லா அல் துலாமி 2023 ஆண்டளவில் சாலைத்துறையில் குறிப்பிடத்தக்க வேகத்தை எடுத்துரைத்தார். உலக பொருளாதார மன்றத்தின் அறிக்கைப்படி நாட்டின் சாலை தர குறியீடு 5.2 5.7 உயர்ந்து இது G20 நாடுகளில் 10%க்கும் அதிகமான வளர்ச்சி விகிதத்தை குறிக்கிறது. விமான இணைப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் ஒத்துழைக்கும் பகுதிகள் குறித்து விவாதிக்க சவுதி அரேபியாவின் சிவில் விமான போக்குவரத்து துறையின் உயர்மட்ட குழு பொது சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் தலைவர் அப்துல் அசீஸ் அல் துவைலேஜ் தலைமையில் சிங்கப்பூர், சீனா மற்றும் அமெரிக்காவுக்கு உலகளாவிய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளது. $100 பில்லியன் முதலீட்டில் 2030 ஆண்டிற்குள் 330 மில்லியன் பயணிகளுக்கு இடமளிக்கும் இலக்குடன் மத்திய கிழக்கில் விமான போக்குவரத்தில் சவுதி அரேபியாவை முன்னணியில் வைப்பதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. சிங்கப்பூரிலிருந்து தொடங்கும் இப்பயணம் சீனாவின் பெய்ஜிங், ஜெங்ஜோ மற்றும் ஷாங்காய் மற்றும் அமெரிக்காவின் சியாட்டில் மற்றும் அனாஹைம் ஆகிய இடங்களுக்கு சென்று முடிவடையும். சுற்றுப்பயணத்தின் போது GACA தலைவர் அல் துவைலேஜ் சிங்கப்பூரின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம், சீனாவின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் மற்றும் அமெரிக்க பெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகியவற்றின் பிரதிநிதிகளுடன் இருதரப்பு சந்திப்புகள் மற்றும் கலந்துரையாடல்களில் ஈடுபடுவார். குழுவானது வட்டமேசை மாநாட்டின் போது தொழில்துறை தலைவர்கள் மற்றும் விமானத்துறையின் முக்கிய பங்குதாரர்களை சந்திக்கும். சவுதி அரேபிய வர்த்தக நீதிமன்றங்களின் தலைவர்களை சந்தித்து நீதிமன்றங்களின் செயல்திறன் மற்றும் நியாயத்தன்மையை மதிப்பிடுதல், விசாரணைகளை உறுதி செய்வதற்கான நீதித்துறை நடவடிக்கைகள் குறித்து நீதி அமைச்சர் வாலித் அல் சமானி விவாதித்தார். திவால் சட்டங்கள், அறிவுசார் சொத்துரிமைகள் மற்றும் வணிக நீதி ஆகியவற்றின் பல்வேறு அம்சங்களை மேம்படுத்தும் அமைச்சகத்தின் திட்டத்தை அல் சமானி கோடிட்டு காட்டினார். வழக்கறிஞர்களால் முன்வைக்கப்படும் ஆதாரங்கள், மனுக்கள் மற்றும் வாதங்களை கவனமாக பரிசீலித்து முடிவுகளில் விரிவான நீதித்துறை பகுத்தறிவின் அவசியத்தை அல் சமானி வலியுறுத்தினார். நகராட்சி மற்றும் கிராமப்புற விவகாரங்கள் மற்றும் வீட்டு வசதி அமைச்சர் மஜித் அல் ஹொகேல் திங்கட்கிழமை ரியாதில் சில்லறை தலைவர்கள் வட்டத்தின் மெனா உச்சி மாநாட்டின் 10வது பதிப்பை திறந்து வைத்தார். சவுதி அரேபியாவின் சில்லறை விற்பனை துறையானது எண்ணெய் அல்லாத மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 23% பங்களிப்பதாகவும் இது 2024 ஆண்டின் இறுதியில் 460 பில்லியன் ரியால்களாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறினார். அச்சமற்ற கண்டுபிடிப்பு, அடுத்த எல்லைகளை பட்டியலிடுதல் என்ற தலைப்பில் நடைபெற்ற மாநாடு இன்று நிறைவடைகிறது. அடுத்த ஆண்டு RLC மெனா உச்சி மாநாடு அரசாங்க மன்றமாக மாறும். ரியாத் ஹோஸ்ட் நகரமாக இருக்கும் என சில்லறை விற்பனை தலைவர்கள் வட்டத்தின் தலைவர் பானஸ் லெனார்டோஸ் கூறினார். சில்லறை விற்பனை துறையின் வளர்ச்சியானது
உள்கட்டமைப்பு மற்றும் நவீன நகர்ப்புற திட்டமிடல் ஆகியவற்றுக்கிடையே ஒருங்கிணைப்பை அடைவதற்கான விருப்பத்தையும் நகரங்கள், குடியிருப்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதையும் பிரதிபலிக்கிறது. இந்த மாநாட்டில் சில்லறை விற்பனை, ரியல் எஸ்டேட், சுற்றுலா மற்றும் தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த தலைமை நிர்வாக அதிகாரிகள், கண்டுபிடிப்பாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் பங்கேற்றனர். நாட்டின் முதன்மையான கடல் ஆதரவு நிறுவனங்களில் ஒன்றான 1977 நிறுவப்பட்ட ஜமீல் ஆஃப்ஷோர் நிறுவனத்திடமிருந்து 40% பங்குகள் வாங்குவதை பொது முதலீட்டு நிதியம் இறுதி செய்துள்ளது. இது அரேபிய வளைகுடாவில் 90க்கும் மேற்பட்ட கப்பல்களை கொண்டுள்ளது. கடல் ஆதரவு சேவைகளுக்கான ஜமீல் ஆஃப்ஷோரின் மூலதன தளத்தை வலுப்படுத்தும் வகையில் இந்த முதலீடு அமைக்கப்பட்டுள்ளது. கடல் ஆதரவு சேவைகளின் தேவைக்கு ஏற்ப நிறுவனம் தனது சேவைகளை விரிவுபடுத்த உதவுகிறது மற்றும் கடற்படையை விரிவுபடுத்துகிறது. நிறுவனம் ஜமீல் மெர்மெய்ட் போன்ற கூட்டு முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளது. கடலுக்கு அடியில் உள்ள சேவைகளில் நிபுணத்துவம் பெற்றது. கடல் தளங்களின் பராமரிப்பு மற்றும் மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. பொது முதலீட்டு நிதியத்தின் முதலீடு இந்த முக்கியமான துறையை மேம்படுத்தும் என்று PIF-இன் மெனா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போக்குவரத்து மற்றும் தளவாட தலைவர் பக்ர் அல் மஹன்னா குறிப்பிட்டார். சவுதி அரேபியாவில் கடல்சார் திட்டங்களுக்கு ஆதரவாக ஜமீல் ஆஃப்ஷோரின் செயல்பாடுகளை பன்முகப்படுத்த, விரிவுபடுத்த இந்த முதலீட்டை ஒரு முக்கியமான படியாக ஜமீல் ஆஃப்ஷோரின் தலைவர் தௌஃபிக் அல் ஜமீல் எடுத்துரைத்தார். அல் உலா FC CEO வலீத் முஆத் மற்றும் அல் உலா டெவலப்மெண்ட் நிறுவனத்தின் CEO ஃபேபியன் டஸ்கானோ ஆகியோர் அல் உலாவில் விளையாட்டு திறனை ஊக்குவிக்கும் நோக்கில் ஒரு மூலோபாய கூட்டாண்மையில் கையெழுத்திட்டுள்ளனர். இந்த ஒத்துழைப்பு அல் உலா FC-யின் புதிய கூட்டாளராக பொது முதலீட்டு நிதியத்தின் பங்கை குறிக்கிறது. அல் உலாவில் புதிய விளையாட்டு சகாப்தத்தை ஊக்குவிக்கும், வளர்ந்து வரும் சவுதி விளையாட்டு நட்சத்திரங்கள் மற்றும் முன்மாதிரிகளை வளர்க்கும் கூட்டாண்மையின் திறன் குறித்து அல் உலா டெவலப்மெண்ட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் நைப் சலே அல் ஹம்தான் வெளிப்படுத்தினார். பல்வேறு விளையாட்டுகளில் விரிவான பயிற்சி திட்டங்களை வழங்குவதன் மூலம் உள்ளூர் விளையாட்டு வீரர்களை வளர்ப்பதில் கூட்டாண்மை கவனம் செலுத்துகிறது என்று ஃபேபியன் டஸ்கானோ கூறினார். அல் உலா FC மற்றும் அல் உலா டெவலப்மெண்ட் நிறுவனம் அல் உலாவில் விளையாட்டுகளை ஊக்குவிக்கவும் எதிர்கால சவுதியின் விளையாட்டு பிரபலங்களை வளர்ப்பதற்காகவும் இணைந்து பயணத்தை மேற்கொள்கின்றன. மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் என்ஜினியர் அகமது அல் ராஜி 2018 மற்றும் 2024க்கு இடைப்பட்ட 6 வருட கால பகுதியில் இலாப நோக்கற்ற நிறுவனங்களின் விகிதத்தில் 173% அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ரியாதில் உள்ள அரசு சாரா நிறுவனங்களுக்கான 2ஆம் ஆண்டு மன்றத்தில் உரையாற்றும் போது இவ்வாறு கூறினார். அரசு சாரா துறையில் கூட்டாண்மைகள் என்ற கருப்பொருளில் இந்த மன்றம் அரசு சாரா நிறுவனங்களின் கவுன்சிலால் ஏற்பாடு செய்யப்பட்டது. இலாப நோக்கற்ற நிறுவனங்கள் சராசரியாக 89.7% ஆளுகை மதிப்பெண்களை எட்டியுள்ளன என்றும், சிறப்பு இலாப நோக்கற்ற நிறுவனங்களின் சதவிகிதம் 85.5% அதிகரித்து 80 லட்சம் தன்னார்வலர்களை எட்டியுள்ளது என்றும், 2018 முதல் சவுதி ரியால் 6 பில்லியன் மதிப்புள்ள இலாப நோக்கற்ற துறை நிறுவனங்களுக்கு அரசாங்க ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் அமைச்சர் கூறினார். மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து தலைமைத்துவ மேம்பாடு நிறுவனத்தால் செயல்படுத்தப்படும் தலைமைத்துவ மேம்பாட்டு பணிகளில் சவுதி பிரிட்டிஷ் ஃபெலோஷிப் திட்டத்தின் 2வது தொகுதியையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். சவுதி ஊடக மன்றத்தின் செயல்பாடுகளின் ஒரு பகுதியாக ரியாதில் உள்ள ஃபியூச்சர் ஆஃப் மீடியா கண்காட்சியில் சவுதி பீடியா டிஜிட்டல் தளத்தை சவுதி ஊடகத்துறை அமைச்சர் சல்மான் அல் தோசரி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அப்துல்லா அல் ஸ்வாஹா மற்றும் அரபு மற்றும் சர்வதேச ஊடகங்களின் பல்வேறு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். சவுதி பீடியா சவுதியை பற்றிய விரிவான அறிவு குறிப்பாக பணியாற்றுவதை நோக்கமாக கொண்ட பல மொழிகளில் சவுதி அரேபியா பற்றிய தகவல்களுக்கான சிறந்த நடைமுறைகளின்படி வடிவமைக்கப்பட்ட தளத்தின் மூலம் ஒரு கலைக்களஞ்சிய வடிவத்தில் நம்பகமான தகவலை மேம்படுத்த முயற்சிக்கிறது. கலாச்சாரம், சமூகம், பொருளாதாரம், அரசியல், புவியியல் மற்றும் வரலாற்று அம்சங்களிலிருந்து சவுதியின் யதார்த்தத்தை பிரதிபலிக்கும் கலைக்களஞ்சிய உள்ளடக்கத்தை சவுதி பீடியா வழங்கி சவுதியின் நாகரிக வரலாறு மற்றும் இயற்கை புவியியல் செழுமையை பிரதிபலிக்கும் வகையில் தொடர்ந்து புதுப்பிக்கப்படுகிறது. கிங் சவுத் பல்கலைக்கழகம் அதன் பல் மருத்துவமனை மூலம் கின்னஸ் உலக சாதனைகளில் பட்டியலிடப்பட்டுள்ளது. 37,165.12 மீட்டர் சதுர பரப்பளவை கொண்ட உலகின் மிகப்பெரிய பல் மருத்துவமனை என்ற அங்கீகாரம் அளிக்கும் வகையில் பல்கலைக்கழக தலைவர் சார்பாக திட்டங்களுக்கான துணைத் தலைவர் டாக்டர் அப்துல்லா அல் சுஹைர் கின்னஸ் உலக சாதனையிலிருந்து பதிவு சான்றிதழை பெற்றார். முதுகலை படிப்புகள் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சிக்கான பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் டாக்டர் யாசித் அல் ஷேக், பல்கலைக்கழக மருத்துவ நகரத்தின் நிர்வாக பொது இயக்குனர் டாக்டர் அஹமது அல் ஹர்சி மற்றும் பல்கலைக்கழகத்தில் உள்ள கல்லூரிகளின் டீன்கள், நிர்வாக இயக்குநர்கள் மற்றும் பல்கலைக்கழக மருத்துவ நகரத்தில் உள்ள மருத்துவத்துறைகளின் தலைவர்கள் பலர் முன்னிலையில்
இந்த குறிப்பிடத்தக்க சாதனையை கொண்டாடும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய டாக்டர் முகமது அல் ஹர்சி, பல்கலைக்கழக மருத்துவ நகரம் மூலம் சிறந்த சுகாதார சேவைகளை வழங்குவதில் போட்டியை மேம்படுத்துவதையும், கல்வி திட்டங்கள், மருத்துவ பயிற்சி, அறிவியல் ஆராய்ச்சி ஆகியவற்றில் சிறந்து விளங்குவதையும் மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்றார். உலக அளவில் 64வது இடத்திலும் உள்நாட்டில் 3வது இடத்திலும் இந்த ஆண்டு முடிசூட்டப்பட்டதன் மூலம் உலகின் மிக முக்கியமான 250 மருத்துவமனைகளின் சர்வதேச வகைப்பாட்டிற்குள் பல்கலைக்கழக மருத்துவ நகரம் ஒரு மேம்பட்ட நிலையை பெற்றுள்ளது என்று யூனிவர்சிட்டி மெடிக்கல் சிட்டியில் மூலோபாய திட்டமிடல் நிர்வாக இயக்குனர் டாக்டர் சலே பின் அப்துல் ரஹ்மான் பின் சலே குறிப்பிட்டார். மருத்துவமனையில் உதடு பிளவு மற்றும் அன்னம் கிளினிக்குகள், சிறப்பு தேவையுள்ள நோயாளிகளுக்கான பல் மருத்துவம், ஓரோஃபேஷியல் வலி கிளினிக்குகள், சிறப்பு சுகாதார நிலைமைகள் உள்ள நோயாளிகளுக்கு பல் கிளினிக்குகள், மன இறுக்கம் கொண்ட நோயாளிகளுக்கும் வாய், முகம் மற்றும் தாடை நோய்களுக்கான நோயியல் உடற்கூறியல் ஆய்வகத்திற்கு அடுத்ததாக ஒரு வெளிநோயாளர் மருந்தகம் உள்ளது என்று பல்கலைக்கழக பல் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் டாக்டர் சாரா பின் அப்துல் ரஹ்மான் அல் சுபைத் கூறினார். ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் 2024ஆம் ஆண்டு ஹஜ்ஜின் போது மக்கா மற்றும் புனித தலங்களில் முறையான தங்குமிட வசதிகளை வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு ஹஜ் சேவையின் தரப்பில் தோல்வியுற்றால் உள்நாட்டு பயணிகள் இழப்பீடு பெற தகுதியுடையவர்கள் என்று வெளிப்படுத்தியது. பயணிகள் மக்கா மற்றும் புனித தலங்களில் நியமிக்கப்பட்ட தங்குமிடத்திற்கு வந்து தங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கும் மேலாக தாமதம் ஏற்பட்டால் அவரது தொகுப்பின் மதிப்பில் 10% இழப்பீடு வழங்கப்படும் என்றும், இதுபோன்ற சூழ்நிலையில் பயணிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் செய்யலாம் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் மீண்டும் மீண்டும் மீறப்படுவதை கண்காணிக்கும் பட்சத்தில் இழப்பீட்டுத் தொகையானது தொகுப்பின் மதிப்பில் அதிகபட்சமாக 15% உயர்த்தப்படும். சேவையை வழங்குவதில் தோல்வி ஏற்பட்டால் அமைச்சகத்தின் மேற்பார்வையின் கீழ் வீடுகள் வழங்கப்படுவதோடு அதற்கான செலவை சம்பந்தப்பட்ட ஹஜ் சேவை வழங்குவதன் மூலம் ஏற்கப்படும். ஒப்பந்தத்தின் விதிகளுக்கு முரணான தங்குமிடத்தை வழங்கினால் சேவை வழங்குனர் அதை 2 மணி நேரத்திற்குள் சரி செய்து சேவை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதன் அடிப்படையில் பயணிகளுக்கு தொகுப்பின் மதிப்பில் 5% வரை இழப்பீடு தொகை வழங்கப்படும் என்றும் அமைச்சகம் வலியுறுத்தியது. இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 22.12, ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 83.18, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் 82.97, அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் 311.93, ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.08 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 233 ரியால்கள், 1 பவுன் 1864 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் ரூபாய் 5735 என்ற அளவிலும் 1 பவுன் ரூபாய் 45,880க்கும் விற்கப்படுகிறது. நேயர்களே, புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.